श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। கடந்த வாரம் நம்ம ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்துடைய 12வது ஸ்கந்தத்தினை பூர்த்தி பண்ணி பாகவதம் மொத்தம் கேட்டு முடிச்சிருக்கோம். பாகவதம் ஒழுங்கா கேட்டிருந்தா கூடவே பகவத்கீதையும் கேட்டிருந்தா கூடவே சில உபனிஷத்துகளாவது கேட்டிருந்தா அப்படிப்பட்ட ரொம்ப உத்தமமான அதிகாரிகளுக்கு தீவிரமான முமுட்சுத்துவம் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நம்ம நாரத பக்தி சூத்திரத்தினை தொடங்க போகிறோம். பாகவதமும் பக்தி சாஸ்திரமாக இருக்கிறதுனால அதுக்கு தொடர்பாக பாகவதத்தினை ஆழமாக விவரமாக அதில் சொல்லப்பட்ட வேதாந்த கருத்துக்கள் எல்லாத்தினையும் கதைகளை கூடவே பார்த்துக்கிட்டு யாரும் அது ஸ்ரத்தா பக்தியோடு கேட்டு புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு இப்போது இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்க போகிற இந்த நாரத பக்தி சூத்திரம் பரம பிரயோஜனமாக இருக்கும். விஷயத்தின் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல் சில இன்ட்ரோடக்டரி போர்ஷன் உபோத்காதம் கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த நாரத பக்தி சூத்திர அனே இந்த புஸ்தகத்தில் 84 சூத்திரங்கள் இருக்கு. சூத்திரம் என்ன అనేది முதல்ல புரிஞ்சுக்கணும். எ கிரிப்டிக் ஸ்மால் சென்டென்ஸ், ஒரு சின்ன 2 பதங்கள் குறைஞ்சி 3-4 பதங்களோடு அப்படி ஒரே ஒரு வரி அப்படி இருக்கிற கருத்துகளுக்கு பேர் சூத்திரம். இங்கிலீஷில் ஃபார்முலா அப்படின்றோம். எதுக்கு இப்படி ரொம்ப சுருக்கமாக சின்னதாக எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஒரு வாட்டி சாஸ்திரத்தை விஷயத்தினை விஸ்தீர்ணமாக விவரமாக படித்து முடித்ததுக்கப்புறம் அந்த சாதகர்களுக்கு திரும்பியும் நிதித்தியாசனம் பண்ணுறதுக்காக சுலபமாக இருக்கிறதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப விஸ்தீர்ணமாக சொல்லப்பட்ட ஃபிலாசபி அந்த சாஸ்திரத்தினை திரும்பி சுருக்கமாக சுருக்கிட்டு இந்த மாதிரி சூத்திர ரூபத்தில் எழுதுறது நம்முடைய சம்பிரதாயத்தில் பழக்கம். இந்த சூத்திரங்கள் అనేది வேதத்தில் வர ஒரிஜினல் போர்ஷன்ஸ் இல்லை. இதில் வேதத்தில் இருக்கிற எல்லா பாகங்கள் வேதாங்கங்கள் எது சொல்கிறோமோ அது எல்லாத்துக்குமே சூத்ராஸ் இருக்குது. வியாக்கரணத்துக்கு சூத்திரங்கள் இருக்குது, சந்தஸுக்கு, நிருக்தம், கல்பம் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி சூத்திரங்கள் இருக்குது. அப்படி சொல்லும்போதும் வேதாந்த ஸ்ருதியுடைய சாரமாக இருக்கிற உபனிஷத்துகளுடைய சாரம் உபனிஷத்துகள், அந்த உபனிஷத்துகளில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் உபனிஷத்துகள் பல சங்கியில் இருக்குது. குறைஞ்சி 10வது படிக்கணும்ன்றோம், 108 முக்கியமானதுன்றோம், 1008 இருக்குன்றாங்க, அதில் 250 அவைலபிளான்றாங்க. என்ன சொன்னால் கூட அது எல்லாத்தையும் திரும்பி ஒரு சாதகனை அவனுடைய நிதித்தியாசனத்துக்காக அப்பப்போ ஹிருதயத்தில் அதை ஸ்மரணம் பண்ணிகிட்டே தியானம் பண்ணுறதுக்காக சுலபமாக இருக்கிறதுக்கு சூத்திரம்.
இது பொதுவாக நியாயப்பிரஸ்தானம் அப்படின்னு சொல்லும்போது தான் சூத்திரம் வருமன்னு சொல்கிறோம். அது பிரம்மசூத்திரத்துக்கு பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கும். ஏன்னா பிரம்மசூத்திரத்தில் பல வகையான விஷயங்கள் எல்லாத்தையும் மொத்தம் வேதத்துடைய விஷயம் பார்க்கும்போது அதில் எங்கெங்கே எந்தெந்த மாதிரி சந்தேகங்கள் வந்து எந்தெந்த மிஸ்இன்டர்பிரிட்டேஷன்ஸ் ராங் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் எல்லாம் வருமோ அது எல்லாத்தையும் நீக்கக்கூடிய ஏன்னா தர்க்கமாக லாஜிக்கலாக அது எல்லாத்தையும் சரி பண்ணி கரெக்டான ஆன்சர்னு கொடுக்கறதுக்காக கன்ஃபியூஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்காக வேற்றுமை எங்கேயுமே இல்லைன்னு சொல்கிறதுக்காக அந்த ஸ்ருதி நியாயப்பிரஸ்தானத்தில் பிரம்மசூத்திரம். அதனால் சூத்திரம் అనేది பல வகையாக எல்லாத்துக்கும் வேத பூர்வபாகத்துக்கு கூட சூத்திரம் இது இருக்கு. ஸோ முதல் வந்து வேத அந்த பாகமான உபனிஷத்துகளுக்கு வேதாந்தத்துக்கு சூத்திரங்கள்னா பிரம்மசூத்திரம். என்ன வேதத்துடைய நோக்கம் உபனிஷத்துடைய சாராம்சம் பிரம்மம். அந்த பிரம்மசூத்திரங்கள் வந்து 555 சங்கையில் இருக்கு பிரம்மசூத்திரங்கள். அப்புறம் வியாசருடைய சிஷ்யனான ஜெய்மனி மகாமுனி வேத பூர்வபாகத்துக்கையும் கர்மகாண்டத்துக்கையும் சூத்திரங்கள் எழுதியிருக்கார். அது வந்து கிருஹ்ய சூத்திரங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா முக்கியமாக ஒரு கிரகஸ்தனாக இருந்து அந்த சமயத்தில் தான் அவனுக்கு கர்மகாண்டத்துக்கு தகுதி இருக்கும். அந்த கிரகஸ்தனால் செய்யப்படுற பல யக்ஞ யாகங்கள் கர்மங்களுடைய விவரங்கள் அதெல்லாத்தையும் சூத்திர ஃபார்மில் எழுதியிருக்காரு. அதோடைய சங்கியை பார்த்திங்கன்னா 12,000. அதில் பிரிவுகள் இருக்கு பலதெல்லாம். கிரகிய சூத்திரங்களே பல ரிஷிகள் திரும்பியும் பாகங்களை எடுத்துக்கிட்டு பேசினது அதெல்லாம் இருக்கும் மொத்தத்தில். ஆனால் பிரம்மசூத்திரம் 555 மட்டும்தான். ஸோ பிரம்மசூத்திரம், அப்புறம் கிரகிய சூத்திரங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு பொதுவாக பாப்புலராக தெரியுது பாதஞ்சலி யோக சூத்திரங்கள். பாருங்க, எல்லாத்துக்கும் சூத்திரங்கள் எழுதி வச்சுருக்காங்க. பாதஞ்சலி யோக சூத்திரங்கள் 196. நம்ம படிக்க போகிற இப்போ இந்த நாரத பேர்லேயே இருக்க பக்தி சூத்திரம். பக்திக்கு கூட சூத்திரங்கள் எழுத முடியுமா சார்? 18,000 ஸ்லோகங்களோடு இருக்கிற பாகவத மகாபுராணத்தில் நம்ம அவ்வளோ வருஷம் வந்து தொடர்ந்து முடிஞ்ச வரைக்கும் விஸ்தாரமாக பார்த்திருக்கோம். அப்படின்னா எழுதியிருக்காரு நாரத பக்தி சூத்திரங்கள். பேரில் இருக்கிறதுனால நாரதர் தான் இது எழுதியிருக்கணும் அப்படின்னு. இதுக்கு ஒரு ப்ரூஃபு அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் பெரியவர்கள் எல்லாரும் ஒத்துக்கிறது. அதனால தான் அதுக்கு பேரே நாரத பக்தி சூத்திரங்களே கொடுத்தாங்க. ஸோ பக்தி பற்றி இங்கே வந்து 84 சூத்திரங்கள் இருக்கும். ஸோ சூத்திரம் என்னன்னு சொல்லிட்டோம். சூத்திரங்கள் எல்லா வேத அங்கங்களுக்கும் சூத்திரங்கள் எழுதியிருக்காங்க. பாணினி வியாக்கரண சூத்திரங்கள் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் சூத்திரங்கள் இருக்குது. ஸோ இது வந்து ஈஸி டு மெமரைஸ், ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, ரிகலெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு அப்படி. ஆனால் இதில் ஒரு கஷ்டம் என்னன்னா சூத்திரங்கள் எல்லாருக்கும் நேராக சாஸ்திரம் எதுவுமே வேறு பேக்ரவுண்ட் இல்லாமல் படிக்கிறவங்களுக்கு புரியாது. இது எல்லாருக்கும் எட்டுற விஷயம் இல்லை. எட்டுற மாதிரி சுலபமாக நான் தமிழில் பேசி சொன்னால் கூட கிராஸ் பண்ணக்கூடிய தகுதி வந்து பின்னாடி கொஞ்சமாவது வேதாந்த பரிச்சயம் இருந்திருக்கணும். கொஞ்சம் இல்லை. தத்துவபோத, ஆத்மபோத, பிரகரண கிரந்தம் சிலது, பகவத்கீதா, சில உபனிஷத்துகள், இப்படி பாகவதம் எல்லாம் படித்து இருக்கிறவங்களும் இது நல்லா ஆஸ்வாதித்து ரசித்து இப்போது இவ்வளோ படித்ததிலோடைய சாரத்தனி பக்தி அనే பேரில் வச்சு நாரதர் சொல்கிறாரு. அப்படின்னு இதையும் நம்ம வந்து அதோடைய பலத்தினை அடைய முடியும். ஆல்ரெடி வேதாந்தத்தினால் பலம் அடைஞ்சிருந்தால் கூட வேதாந்தத்துடைய கருத்துகளுக்கும் பக்தி சாஸ்திரம் மூலமாக சொல்லப்படுற இந்த சூத்திரங்களுக்கையும்
வித்தியாசம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஆனால் யோகாக்கு கிரஹ்ய சூத்திரங்களுக்கு வித்தியாசம் இருக்கும். யோகா சாங்கியா இதெல்லாத்தையும் வேதாந்தம் ஒத்துக்கலையே. அதில் அது கொஞ்சம் வரைக்கும் தான் நீ உபயோகப்படுத்திக்கணும், அதுக்கப்புறம் அது விட்டுடணும், அதுக்கு தாண்டி வரணும்னு தானே சொல்கிறது. ஆனால் பக்தி விஷயத்துக்கு வரும்போது பராபக்தி தான் ஞானம்னு சொல்லப்படுறது. அப்புறம் சுத்த ஞானம் தான் பராகாஷ்டா, ஞானத்துடைய பராகாஷ்டா தான் பக்தி. பக்தியோட பராகாஷ்டா தான் ஞானம். ஆனால் பக்தி வேறு ஞானம் வேறு இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். ஆனால் நமக்கு இது ரெண்டுமே ரெண்டு டிஃப்ரெண்ட் டைரெக்ஷன்ஸ் மாதிரியும். வேதாந்தம்னு சொன்னால் ஞானம்னு அது என்னமோ ரொம்ப கஷ்டமானையும், பக்தி என்ன சுலபமாக அவங்க பாட்டுக்கு ஏதாவது அவங்களுக்கு விரும்புறது செஞ்சுக்கிறாங்கனையோ இப்படிப்பட்ட ஒரு பாவனை. ஏன் அப்படிப்பட்ட பாவனைன்னா அங்கே ஒரு தப்பான கருத்து பொதுவாக மக்களுக்குள்ள மனசில் இருக்குது. உபாசனையும் பக்தினையும் ஒன்றா நினச்சிக்கிறாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கேட்குறது கூட கஷ்டமாக இருக்கும். உபாசனை வேறு, சுவாமிஜி ரொம்ப கிளியராக சொல்கிறார் இதை பற்றி. உபாசனை வேறு, பக்தி வேறு. அது எப்படி சார்? எல்லாம் ஏதாவது கடவுளை ஆராதிக்கிறது எல்லாம் கூட பக்தின்றாங்க, அதுதான் உபாசனைன்றாங்கன்னா இல்லை. உண்மையான உபாசனை எல்லாமே கூட துவைத்தத்தில் தான் நிற்கிறது. ஆனால் இன்றைக்கி பார்க்க போகிறோம், இன்றைக்கிலேருந்து பக்திக்கு வரும்போது துவைத்தம் இல்லாமல் போக போகிறது. அப்படின்னா அது அத்வைத்தம் தானே. துவைத்தம் இல்லாதது அத்வைத்தம் தானே. அந்த அத்வைத்தம் அப்போ பக்தி அண்ணா கூட அத்வைத்தம் தான். அப்போ ஏன் சார் லோகத்தில் எத்தனோ ஆச்சாரியர்கள் வந்து பலதெல்லாமே சொல்லியிருக்காங்களே துவைத பக்தி. அதனால தான் அப்படி சொல்ல வேண்டி வந்தது. ஏன்னா உபாசனையும் கலந்துச்சு அதில் சொல்கிறதுனால. ஸோ உபாசனை வந்து பல இக பர சுக போகங்களுக்காக ஆசிச்சு செய்கிற, தெய்வத்தனி தனியாக வச்சுட்டு தானு தனியாக நிற்கிறதுனால அங்கே வேற்றுமை இருக்கு. அந்த துவைத்தமெல்லாம் இருக்கிற வரைக்கும் அது பக்தி ஆகாது. பக்தின்னு சொல்லிக்கலாம், முதல் படி பக்தின்னு சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ அதனால தான் துவைத்த பக்தி, விசிஷ்டாத்வைத பக்தி, அத்வைத பக்தின்னு சொல்லணும். சார் அத்வைத்தத்துக்கு வந்ததுக்கப்புறம் பக்தி இருக்குமா அப்படின்னு சந்தேகம் வரக்கூடாது. அத்வைத்தம் அண்ணாவே தான் பக்தி, பக்தி அண்ணாத அத்வைத்தம். அப்படியா சார்? என்ன சார் புதுசாக பேசுகிறீங்க? வரும் ஒரு பதத்துக்கு நான் அர்த்தம் விவரிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்ல தெளிவாக புரியும். ஸோ அதனால் கவனமாக கேட்போம். ஆர் வி ரெடி ஃபார் டு ரிசீவ் இட்? தைரியமாக, ஏகாகிரத்தோட, ஸ்ரத்தாவோட, நம்பிக்கையோட இங்கே சொல்கிறது எல்லாமே பரம சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானஸ்வரூபமாகவே இருக்கிற பகவான் நாராயணனுடைய அவதாரமாக இருக்கிற பிரம்மனுடைய மானசபுத்திரனாக இருக்கிற நாரத மகர்ஷி, தேவர்ஷி நாரதர் வாயால் சொல்லப்பட்ட விஷயங்கள் ஆச்சரியமாக இருக்கும். நமக்கே இப்போதான் அசல் சரியான ஒரு நமக்கு வெளிச்சம் தெளிவு ஏற்படும். நம்ம உபாசனைக்கு பக்திக்கு எங்கே இருக்கிறோம், நாம் எங்கே இருக்கிறோம், எங்கே போகணும், எப்படி போகணும் అనేది ஒரு நல்ல வழிகாட்டுற இந்த சின்ன புஸ்தகம் நாரத பக்தி சூத்திரம் நம்ம இன்றைக்கி தொடங்குகிறோம். இந்த பேக்ரவுண்டில் மனசில் வச்சுக்கிட்டு அடுத்த விஷயமாக நாரத, அவனை பற்றி ஸ்மரிக்காமே நினச்சிக்காமே சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அதனால் கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் அபவுட் தி நாரத ரிஷி, நாரத தேவர்ஷி நாரதர். இவரை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் என்ன அவனை பற்றி சொல்லிகிட்டே இருந்த சொல்லி மாளாது. ஏன்னா எல்லா யுகத்திலையும் எல்லா புராணங்களுக்குள்ளேயும் இதிகாசங்களுக்குள்ளேயும் அவருடைய கதை, அவருடைய ப்ரெசன்ஸ் இல்லாமல் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு பெருமை வேறு எந்த கேரக்டரும் கிடையாது. அப்படி எந்த ஒரு தேவனோ ருஷியோ யாருமே இல்லை. இவர் திரிலோக சஞ்சாரியாக இருந்து
நீங்கள் ராமாயணம் எடுத்துங்கோ, பாரதம் எடுங்கோ, அப்புறம் பாகவதம் எடுங்கோ, எங்கே பார்த்தாலும் இப்போ கூட கலியுகத்தில் கூட அவர் இருக்கார். அவர் எப்படி வந்தார், எப்படியெல்லாம் சகாயம் பண்ணார், இருந்துகிட்டே இருப்பார். பக்த அக்ரகண்யங்களிலோ அவர் ஒன்றும், சிரஞ்சீவிகளுக்குள்ளேயும் அவர் ஒருத்தர். அதனால இப்போவும் திரிலோக சஞ்சாரியாவாக இருந்து நம்ம இப்போ நாரதருடைய கிருபனால தான் நமக்கு இப்படிப்பட்ட அவருடைய அத்தியந்த ஆழமான கருத்துகளோடு இருக்கிற சூத்திரங்களை நம்ம படிக்கிற பாக்கியம் கிடைக்கிறது. இன்னொரு விஷயம், சூத்திரம் பற்றி சொல்லும் போதும் 2-3 பதங்களுடைய சமூகந்தான் ஒரு சென்டென்ஸ்ன்னு அது சூத்திரம் என்றோமா. ஆனால் அது சின்னதாக இருந்தால் கூட ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப ஆழமான டெப்த் மீனிங்கோடு இருக்கிறது. ஒரு பதத்தினை எடுத்துட்டா அதுக்கு சுற்றி எவ்வளவோ விஷயம் இருக்கும். அதனால தான் அது 2 பதங்களாக இருந்தால் கூட அதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியதே நிறைய இருக்கும். அப்படிப்பட்ட பதங்கள் உபயோகப்படுத்திட்டு அப்படிப்பட்ட வாக்கியங்களை ஏற்படுத்தி சொன்னது சூத்திரம். சரியா? அதனால் இங்கே ஜாக்கிரதையாக கேட்கணும், புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அது அப்புறம் தமாஷாவாயிடும். என்ன தமாஷா ஆயிடுச்சு, ஒரு வாட்டியம்மா ஒரு ஸ்கூலில் ஒரு சயின்ஸ் டீச்சரை குழந்தைகளுக்கு 6-8 கிளாஸுக்குள்ளே அது குழந்தைகளுக்கு சயின்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறது. ஒரு குழந்தை பாட்டம் கேட்கறது இல்லை கரெக்டாக, என்னமோ விளையாடுற மாதிரி அங்கங்கே பார்க்குற மாதிரி இருந்தால் மாஸ்டர் என்ன சொன்னார், டீச்சரு, ஏந்திர நீ அதெல்லாம் வேறு என்னென்னமோ பண்ணுற, நான் சொல்கிறது கேட்க மாட்டீங்கன்னார். இல்லை மாஸ்டர், நான் கேட்குறேன், நீங்கள் சொல்கிறது இல்லைன்னு. என்ன கேட்குறேன்? ஓகே, H2O என்னன்னு சொல்லு அப்படின்னா. ஓகே, வாட்டர் நீர், ஜலத்துடைய ஃபார்முலா என்னன்னு சொல்லுன்னாரு. ஜலத்துடைய ஃபார்முலா என்னன்னு சொல்லுன்னா அந்த பையன் என்ன சொல்லிட்டானாமா, HMNO P. Okay, HLMNOP. H2O. நீங்கள் அப்படி தானே சொல்லியிருக்கீங்க, H2O, நாட் H2O, H2O அப்படின்னு சொன்னாராமா. அப்படின்னா ஹெச்சிலிருந்து ஓ வரைக்கும் மொத்தம் சொல்கிறான் அவனை. அப்படி புரிஞ்சுக்கூடாது. சரியா? ஹெச்சிலிருந்து ஓ வரைக்கும் சார், H2O அதுதானே. அவனுக்கு அப்படி புரிஞ்சது. மாஸ்டர் வேறு என்ன சொன்னாரோ பார்த்தீங்களா? அப்படி இருக்கக்கூடாது. நாரதர் நாரம் ததாதி இது நாரதா. நாரமன்ன ஞானம். எல்லாருக்கும் பகவத் ஞானம், பரமாத்ம ஞானம், பிரம்ம ஞானத்தினை கொடுக்கறதுக்காக அதை வாங்கிக்கணுமனு அதை அடையணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு எல்லாருக்கும் சகாயம் பண்ணுறதுக்காக தான் லோகத்தில் அவர் பல யுகங்களுக்குள்ளேயும் எல்லா இடத்துலையும் சஞ்சாரம் பண்ணிகிட்ருப்பார். திரிகால ஞானி, திரிலோக சஞ்சாரி. அவருக்கு வீசா ஃப்ரீ. எல்லா இடத்துலையும் எங்கே யாருமே, ராவணனுடைய ஆஸ்தானத்துக்கு போவார், கம்சனுடைய இடத்துக்கு வருவார். கம்சனுக்கு தேவகி அம்மா குழந்தைகளை நீ கொலை பண்ண சொல்லி பண்ண வச்சது அவர் தான். இப்படி அங்கே என்னமோ ஒரு நல்லது நடத்திட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் அதெல்லாம் கஷ்டமாக இருந்தாலும் சரி, 2 பேருக்கு நடுவில் சண்டை உருவாக்குற மாதிரி இருந்தாலும் சரி, வேடிக்கையாக பேசுகிற மாதிரி இருந்தாலும் சரி, எல்லாமே நாரதரை பற்றி பொதுவாக சினிமா சீரியலெல்லாம் பார்த்து அவர் ஒரு ஃபன்னி கேரக்டர், ரொம்ப சிரிப்பு வர வைக்கிற ஒரு கேரக்டர்னு நினச்சிக்கிறோம். அப்படி இல்லை. அப்படியும் பார்க்குறோம் அவர் செய்கிற சேலைகளை பார்த்தா. அதனால் எத்தனை பேருக்கு அவர் குருவாக இருக்கார்.
ஸோ குரு எல்லாம் யார் யாருக்கெல்லாம் குரு உபதேசம் தேவைப்படுறதோ டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி நாரதர் அங்கே இருப்பார். ஸோ அதனால் பகவானுடைய பர்மனெண்ட் ஒரு அம்பாசிடர் ஏஜெண்ட். ஆனால் எதுவுமே எதிர்பார்க்காம எதுவுமே வாங்காமல் சேவை செய்கிற ஒரு பரம பாகவதன். அதனால தான் அவருடைய கதைகளை சொன்னோம்னா ரொம்ப நேரமாகும். கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறோம். என்ன இன்னைக்கு அவருடைய சூத்திரங்களை படிக்க தொடங்குகிறோம். அவரும் இருந்து இங்கே கேட்கணும் இல்லையோ, நம்ம இப்போ பேசுகிறோமோ அவர் கேட்டுட்ருப்பார். நமக்கு அனுகிரகம் பண்ணணும் இல்லையே இந்த சூத்திரங்கள் எல்லாம் புரியிற மாதிரி. பிரம்மதேவனுடைய மானசபுத்திரனாக பிறந்ததா புராணங்களுக்குள்ள கதை. அப்புறம் ஒரு ஜன்மத்தில் அவர் அப்படின்னா சில வாசனைகள் இருந்தது. பிரம்மதேவனுக்கு மானசபுத்திரனாக பிறந்தால் கூட ஏதோ வாசனைகள் இருந்தால் தான் அந்த பிறப்பனதே வரும். அதனால் அங்கே ஒரு சில வாசனைகள் இன்னும் அனுபவிக்கிறதுனால அவர் அதுக்கப்புறம் கந்தர்வனாகவும் ஒரு ஜன்மத்தில் பிறந்தார். கந்தர்வனாக இருக்கும்போது கொஞ்சம் அங்கே என்னமோ அசால்ட்டுத்தனமாக என்னமோ பண்ணிட்டாரோ பேசிட்டாரோ, அது புராணங்களும் பல விதமாக சொல்லப்படுது. அதனால் நான் அந்த விஷயத்துக்கு போல அங்கே ஒரு ரிஷினாலேயோ இல்லை பிரஜாபதி பிரம்மதேவனாலேயே அப்பானாலே சாபம் கொடுக்கப்பட்டு ஒரு விதமாக சொல்கிறது என்னென்னா, ரம்பாவுடைய டான்ஸ் பார்க்கும்போது சொர்க்கத்தில் கந்தர்வர்கள் எல்லோரும் அங்கே தான் இருப்பாங்க. ரொம்ப அவர் அவருக்குள்ளே காம உத்ரேகம் அப்படி ரொம்ப பேஷனோட அவரை பிஹேவ் பண்ணதுனால செபிச்சிட்டாங்க, நீங்கள் பூலோகத்தில் போய் சூத்ரனா பிறந்துக்கோன்னு. அந்த சூத்ரனா ஒரு சர்வெண்ட் மேடுக்கு பிறந்தது நம்ம பாகவதத்தில் நாரதரே சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். அங்கே அவருக்கு ருஷிகளுடைய சாங்கத்தினால மறுபடியும் ரொம்ப சட்டுன்னு சீக்கிரமாகவே அனுகிரகம் ஏற்பட்டு அவங்களோட உச்சிஷ்ட போஜனத்தினை சாப்பிட்றதுனால மனசு சுத்தமாகி பகவத் பக்தி ஏற்பட்டுட்டு அப்புறம் பகவத் சிந்தனையில் இருந்துட்டு பகவத்துடைய தரிசனத்துக்கு ரொம்ப தீவிரமான முமுட்சுவார் பரிவிராஜுக்கு நான் சுற்றிட்டு இருந்து கடைசியில் அவருக்கு அந்த ஜன்மத்திலையும் பகவத் பிராப்தி வரலை. ஆனால் ஆகாஷவாணி மட்டும்தான் கேட்டது, உனக்கு அடுத்த ஜென்மத்தில் தான் என்னுடைய சாநித்தியம் ஏற்படும், என்னுடைய தரிசனம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்வாசம் கொடுக்கப்பட்டு சில வார்த்தை. சரி, அப்படி ஒரு ஜென்மம் நடந்தது. அதுக்கப்புறம் பல இடத்துல பல கதைகள் இருந்தால் கூட இப்போ ரீசெண்ட் இந்த கலியுகத்தில் இப்படியெல்லாம் சொல்லும் போதும் அது சில புஸ்தகங்கள் எழுதியிருக்கு, பெரியவர்கள் சொல்கிறாங்க. நம்ம கர்நாடக மாநிலத்தில் பிறந்த புரந்தரதாசர் நாரதருடைய அம்சாவதாரமாக சொல்லப்படுறது. அந்த பக்தின்னு ஒரு நல்ல ஹையஸ்ட் ஒரு லெவலுக்கு கொண்டு போகணும். பக்தி க்ஷீணிச்சு போயிட்டு இருக்கிறதுலே பாகவதம் ஆரம்பத்தில் பார்த்தோம் கதை. பக்தியுடைய குழந்தைகளான ஞான வைராக்கியங்கள் சக்தி இல்லாமல் ஆயிடுது. ஞான வைராக்கியம் இல்லாத பக்தி மட்டும்தான் மிச்சமாக நிற்கிறதுனும் போது அவர் அந்த பக்தினி பாப்புலாரிட்டி திரும்பி பிரச்சாரம் செய்கிறதுக்காக அவர் அங்கே அப்படி வந்தார். அதுக்கப்புறம்தான் தாச சம்பிரதாயம் ரொம்ப பிரபலமாக ஆயிடுது. அது மகாராஷ்டிரா, ஆந்திரா, தமிழ்நாடு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகி தாச சம்பிரதாயம். அதனால்தான் ஹரிதாசர்கள், அஷ்டதாசர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாரும் சரித்திர புஸ்தகங்கள் இருக்குது, எத்தனையோ என்னென்னமோ நடந்தது. ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் அவங்களோட பக்தி மார்க்கம் எல்லாம் கேட்கும்போது பார்க்கும்போது. அதனால் புரந்தரதாசர். அடுத்தது தியாகராஜருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, அவர் ஏதின பல கீர்த்தனைகளுக்குள்ள தியாகராஜர் நாரதர்னு அவருடைய குருவாகவே நினச்சிட்டு பாடுற கீர்த்தனைகள் நிறைய இருக்குது. அது ஏன் அப்படி பாடுறாரு ஏன்னு சொன்னால், அதுக்கு ஒரு கதை சொல்லப்படுறது. ஒரு சமயத்தில் காவேரி நதி தீரத்தில் தியாகராஜர் உட்கார்ந்துட்டு அவருக்கு என்னமோ சங்கீதம் இந்த வித்யை பற்றி சில சந்தேகங்கள் அப்படியெல்லாம் இருக்கிறது. அவர் லோக்கலாக யாரோ குருக்கிட்ட படிச்சுக்கிறாரு, எல்லாம் இருக்கார். சொண்டி வெங்கடரமணையானே அவர் குரு.
இதெல்லாம் இருந்தால் கூட, ஆனால் தியாகராஜருடைய திறமைக்கு அவருடைய பக்தியோடு கூடின சங்கீதத்துக்கு அந்த ஞானத்துக்கு லோக்கலாக சொல்லி கொடுக்கறதுக்கு அந்த அளவுக்கு ஆள் இல்லை. சரி, அப்படியே சிந்தனையில் இருக்கும்போது ஒரு வாட்டி ஒரு வயசான பிராமண ரூபத்தில் ஒருத்தர் வந்து ஒரு பையை கொடுத்துட்டு, இந்த பையை கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க, நான் போய் காவிரியில் போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லி போனார். அப்படி போன அந்த பிராமணன் வந்து ரொம்ப நேரம் திரும்பி வரலை. இவர் சரி தியாகராஜர் வந்து இந்த பையன் இங்கே வச்சுட்டு போனாரே, இதில் ஏதாவது ரொம்ப அவசரமானது அவருக்கு இருக்குமோ, ஏதாவது மறந்துட்டு வச்சுட்டு போயிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வரைக்கும் திறந்து பார்க்கல. ஆனால் திறந்து பார்த்தா ஆனால் அந்த பை கொடுத்துட்டு போகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து தியாகராஜர் கேட்குறார், நீங்கள் உங்களுக்கு சங்கீதம் தெரியுமான்னு கேட்டார் சும்மா. அப்போ என்ன, யாருக்கிட்டாவது சங்கீதம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க கிட்டேருந்து ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. கொஞ்சம் தெரியுமன்னாராமா. எங்கள் அம்மா வீணை வாசிப்பாங்க, அதனால் எனக்கு கொஞ்சம் தெரியும்னு மட்டும் சொல்லிட்டு போனாராமா. சரி, இப்போது பை திறந்து பார்த்தார் தியாகராஜர். பார்த்தா அதில் ஒரு புஸ்தகம் இருக்கு. இவர் எந்த சந்தேகங்கள் எல்லாத்தையும் பற்றி நினச்சிட்ருக்கிறாரோ அது எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய ஸ்வரார்ணவம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு புஸ்தகம் இருக்குதா சொல்கிறாங்க. அது பார்த்தாராமா. அதுக்கப்புறம் அந்த பிராமணன் வந்து வரவே இல்லை, போனவர் வரவே இல்லை. அப்புறம்தான் தெரிஞ்சது தியாகராஜருக்கு தோணிச்சு அவர் நாரதர் தான். என் அம்மா சரஸ்வதி தேவி பிரம்மனுடைய மானசபுத்திரம் தான், எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் வீணாக தெரியுமன்னாரா. அப்போ தியாகராஜருக்கு கண்ணில் ஜலம் வந்து ஆனந்தத்தோடு அந்த கிருபைக்கு சந்தோஷப்பட்டு ஆனந்தப்பட்டு அப்போலேருந்து அவருடைய கீர்த்தனையில் தியாகராஜர் வந்து நாரதனை குருவாகவே சம்போதனம் பண்ணி சில இடத்துல ஏதுவார். சரி, இப்படிப்பட்ட சில இப்போ நடந்த கதைகள் இருக்கு. அதே மாதிரி இவரை பற்றி இன்னும் ஆனால் முக்கியமான அர்த்தம் நாரம் ததாதிதி நாரதः. நாரம்னா ஞானம் பொருள். சரி, அதனால் அந்த நாரத மகர்ஷிக்கு நமஸ்காரம் பண்ணி அவரோட அனுகிரகம் நமக்கு எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கட்டும். அப்படி நம்ம இந்த பக்தி ஞானத்தில் உன்னத ஸ்தாயினை அடையத்துக்காக நமக்கு அனுகிரகம் பண்ணிகிட்டே இருப்பார். தினந்தோறும் நினச்சிக்கிட்டு ஸ்மரிக்க வேண்டிய ஒரு மகாத்மா பாகவதர் தேவர்ஷி. ரெண்டாவது விஷயம் சூத்திரமன் என்னன்னது நான் இப்போவே கொஞ்சம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. சரி, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸோ நாரத அர்த்தம் சொல்லிட்டோம். அப்புறம் அடுத்தது வந்து பக்தி வார்த்தைக்கு அந்த முதல் சூத்திரத்திலேயே வருது. அதனால் அதை நான் விவரிக்கிறேன். நாரத பக்தி சூத்திர. நாரதருக்கு அர்த்தம் சொல்லிட்டோம், அவரை பற்றியும் நம்ம ஸ்மரணம் செஞ்சுக்கிட்டோம். சரியா, நமக்கு இன்னும் அடுத்த ஒரு வாரத்தில் வியாச பௌர்ணமி குரு பூர்ணிமா வருது. அதனால் இப்படிப்பட்ட குரு பரம்பரை ஸ்மரிக்கிறதுக்காக நமக்கு இன்றைக்கே ஒரு பாக்கியம் கிடைச்சது நாரதர்னு பற்றி. ஸோ அடுத்தது இந்த பேக்ரவுண்டோடு நம்ம வந்து முதல் சூத்திரத்தினை தொடங்குகிறோம். அந்த சமயத்தில் நான் பக்தி அనే வார்த்தைனை பற்றி விவரிப்பேன். எல்லாமே சூத்திரங்கள்னால ப்ரோஸ் ஆர்டரில் தான் இருக்கும். முதல் சூத்திரம் அதாதோ பக்திம் வியாக்கியாஸ்யாமஹ. அதாதோ பக்திம் வியாக்கியாஸ்யாமஹ. ஒரு பதத்துக்கு அர்த்தம் பார்க்குறோம். இங்கே அத ரொம்ப முக்கியமான வார்த்தை. அத ததஹ. அத்தஹ சாரி அத்த அத்தஹ. முதல்து வந்து பெரிய த தத்த அத்த. அத்தன்னு சொன்னால் இப்போ நவ் அப்படின்னு அர்த்தம். இப்போன்னா எப்போ, ஏதோ ஒன்று முன்னாடி நடந்திருக்கு, ஏதோ முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கு பிறகுன்னு அர்த்தம்.
அது பிறகு. அதனால என்ன காட்டுறது? கண்டினியூஷன். டீச்சிங் வந்து கண்டினியூஷன். அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், பாகவத மகாபுராணத்தினை முழுசா ஒழுங்கா கேட்டதுக்கு பிறகு பகவத்கீதையும் உபனிஷத்துகளும் அதையும் கேட்டதுக்கு பிறகு இப்போ நவ் புரியுதா ஒரு அர்த்தம். இல்லைன்னா நவ் அத அనే வார்த்தை பல இடத்துலோ ஆரம்பத்திலோ உபயோகப்படுத்துகிற வார்த்தை. அத ஸ்ரீமத் பகவத்கீதா அத. இந்த அத வார்த்தை எல்லா சூத்திரங்கள் ஏதுன்னு நாங்கள் சொன்னோம் இல்லையா, அது எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த அத வார்த்தை இருக்கு அங்கேயும். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாச. ஓகே, நவ் வி வில் என்கொயர் இன் டு த ட்ரூத். பிரம்மனை பற்றி நம்ம இப்போ விசாரணை செய்ய போகிறோம். அத அதே மாதிரி அத யோகானுசாசனம். Now we will discuss about the discipline of yoga, Ashtanga yoga. Athato karma or dharma jignasa. அந்த கிரகிய சூத்திரங்கள்னு சொன்ன இல்லை, அதாத்தோ பாருங்க, எல்லா இடத்துலும் அதே ஃபார்மேட் தான். ஸோ இங்கே அத ஒரு அர்த்தம் வந்து மங்களம். அத அண்ணா ஏன் சார் அது மங்களம்? அதில் ஒரு கடவுள் பேரும் இல்லையே. சிவான்னா மங்களம்னு சொல்லுவீங்க பொதுவாக. அதான்னா அது எப்படி மங்களமாகும்? ஏன்னா அத అనేది இப்போ అని சொன்னதுனால, நவ்வுன்னு சொன்னதுனால, இப்போன்னா நடந்து கொண்டிருக்கிற இந்த காலம், த ப்ரெசண்ட், த ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசண்ட் தான் நடந்து கொண்டிருக்கிற காலம்தான் சுபமான காலம், மங்களமான காலம். ஏன் நாம் இப்போதான் வாழ முடியும் தவிர நேத்திக்கு வாழ முடியுமா? நேத்தி అనేది இறந்து போச்சு. நாளைன்னு சொல்லிட்டு அதை பற்றி இப்போ நினச்சிக்கிட்டு இருந்தால் நாளை இன்னும் பிறக்கவே இல்லையே. அப்போ என்னதான் மங்களமான உண்மையானதுன்னா நடந்து கொண்டிருக்கிற த ப்ரெசன்ட் டென்ஸ். அதனால தான் நவ். இன்னொரு அர்த்தம் வந்து இப்போ, நான் இப்போ இன்னைக்கு இந்த க்ஷணம் இந்த நிமிஷம் இப்போ மூச்சு காற்று எடுத்துக்கிட்டு உயிரோடு இருக்கிறேன். இப்போ சத்தியம் தெரியணும், எனக்கு இப்போ தெரியணும். நவ் அண்ட் ஹியர் என்றோம். அதனால தான் பாருங்க, நல்ல ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். பல வாட்டி சொன்ன விஷயங்களை தான் இருந்தால் கூட இப்போது ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக, ரொம்ப டீப்லி வி ஆர் கோயிங், வி ஆர் லிவிங் இன் த ட்ரூத் கேட்கும் போதே. அதனால் நார்மலாக பாகவதம் கதை கேட்ட மாதிரி கேட்டாகாதுங்கோ, இன்னும் கூட சின்சியராகவே அத என்ன now only I am. If I talk about the yesterday past, it is all an illusion which is not there. இல்லாதது. வரப்போகிறத நினச்சிக்கிறோம், அதையும் இல்லாதது. ஆனால் நடந்து போயிடுச்சன்னு சொல்கிறதுக்கையும் நான் இப்போ இருந்தால் தான் சொல்ல முடியும். வரப்போகிறது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு பயந்து சொல்லணும்னா கூட நான் இப்போ இருக்கணும். இப்போ இருக்கிற நான் நிறைய நடந்து போனதுக்கோ நடக்க போகிறதுக்கோ பற்றி மனசில் இடம் கொடுத்தா இப்போ நான் சுகமாக சந்தோஷமாக வாழ முடியுமா? ப்ரெசன்ட் டென்ஸனை நல்லா கவனிக்கணும். அதனால தான் பல வாட்டி சொல்லியிருக்கோம், திஸ் ப்ரெசன்ட் tense, this present, you are presence, you are present in this presence.
So the present tense, present is a present bahumanam, presented to us by the God. The present is a present presented to you, to all of us by the Lord. பகவானால் கொடுக்கப்பட்ட ஒரு அன்பளிப்பு. அப்போ அது எப்படி உபயோகப்படுத்திக்கணும், அதுக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்கணும்? அதனால தான் அத live now and here only. அதனால் பாஸ்ட் பற்றி ரொம்ப அது இது, ஃப்யூச்சர் பற்றி ரொம்ப பிளான் பண்ண வேண்டாம், ரொம்ப இது வேண்டாம். மெமரிஸ் எல்லாம் வேண்டாம், பழைய மெமரிஸ். மேக்ஸிமம் இருந்த கிளாஸில் குரு என்ன சொன்னாருன்னு இந்த மெமரி இருந்தால் போதும். லோக விஷயங்கள் படிச்சது எல்லாமே மெமரியில் வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ண போகிறோம்? ஸோ லிவிங் இன் ப்ரெசென்ட். அதனால தான் மங்களம். அத இன்னொன்று, அப்பா வெரி குட், அட்லீஸ்ட் நவ் இப்பாவது நீ சத்சங்கத்துக்கு வரியே. நமக்கு இன்னைக்கு நாரத பக்தி சூத்திரம் தொடங்கிட்டோம். எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு அதிருஷ்டம். இந்த நவ் இப்போ இந்த கேட்குற இந்த பாக்கியம் கிடைச்ச இந்த ப்ரெசென்ட் டைம் இஸ் மங்களம். மங்களம் అసలు ப்ரெசென்ட்ல மங்களம் தவிர வேறு அமங்கலம் இல்லைங்க. என்ன, இந்த ப்ரெசென்ட்ல ப்ரெசென்ஸ் ஆஃப் யுவர் கான்ஷியஸ்னஸ் இஸ் பியூர். அது அது மங்களம் எப்பவுமே, அதில் அமங்கலமே இல்லை. அதையே நினச்சிக்கிட்டே இருந்தால் நீ எப்பவுமே மங்களமாக தான் இருக்கிற. நீ பாஸ்ட்டு ஃப்யூச்சர் பற்றி நினச்சாதான் அமங்கலமே மனசுக்கு. அத அதனால் இந்த இது இருக்கணும். இப்போ நான் உயிரோடு இருக்கேன், சுவாச ஓடிட்டுருக்கேன். இப்போ மனசுனி அந்த சத்தியத்தில் பகவான் மேலே லக்னம் ஏகாகிரப்படுத்தணும். அதுக்கப்புறம் அதான் என்ன, இப்போ இனிமே லோகத்தில் இருக்கிற எந்த ஒரு விஷயம் மேலேயோ, எந்த ஒரு வஸ்து மேலேயோ, எந்த ஒரு மனிதன் மேலேயோ ஒரு ஆசை, ஒரு இம்பார்ட்டன்ஸு லோக விஷயங்களை பற்றி, பாஹ்ய விஷயங்கள் மேலே எனக்கு எதுக்கு மேலேயும் எதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அதெல்லாம் இருக்கும், அப்படி எல்லாம் என்ன நடக்குமோ, என்ன உறவுகள் எல்லாம் இருக்கும். பட் ஐ எம் நாட் அட்டாச்டு பை எனி ஆஃப் தோஸ் திங்ஸ். அப்படிப்பட்ட ஒரு மனோநிலைக்கு பேர் இப்போ. அப்படி இருந்தால் இப்போ யூ ஆர் ரெடி. அப்படின்னு சொன்னால் உலகத்து மேலே இருக்கிற ஆசக்தி போகணும். ஆசக்தி போனோம்னா விரக்தி வந்திருக்கணும். எங்கே விரக்தி வருதோ, ஆசக்தி போய் அங்கே தான் பக்தி உதயிச்சிடும். ஸோ ஆசக்தி, விரக்தி, பக்தி இருக்கா நமக்கு? இருந்துச்சுன்னா இப்போவே கிடைச்சது. சத்தியம் இங்கே இருக்கு, இப்போவே இருக்கு. அதனால் எனக்கு அந்த சத்தியம் தவிர கடவுள், சத்தியத்துக்கு இன்னொரு பேர் கடவுள், பகவானை தவிர என்ன பக்தி அనే சாஸ்திரமாக வச்சுக்கிட்டு பேசினாலும் பகவான் அనే வார்த்தை, கடவுள் அనే வார்த்தை உபயோகப்படுத்துகிறோம் நடுவில். என்ன ஆச்சாரியரை உபயோகப்படுத்துவார். அப்படிப்பட்ட உனக்கு இப்போ இந்த விஷயம் நான் விவரிக்கிறேன். ஆச்சாரிய நாரதர் சொல்கிறாரு, ஓகே, அத்தஹ ரெண்டாவது வார்த்தை. அத்தஹன்னா நவ், தேர்ஃபோர், இப்போ, அதனால். எதனால்? இதோ இவ்வளோ சொல்லியிருக்கானே, நீ இப்போ ரொம்ப தயாராக இருக்கிறதுனால, ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்கிறதுனால
ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கிறதுனால, ரொம்ப தகுதியோடு இருக்கிறதுனால, சாதன சதுஷ்டய சம்பத் எல்லாம் இருக்கிறதுனால, அதனால் வேர்ஃபோர் இன்னும் கூட 2-3 இந்த ததஹ அதஹ தேர்ஃபோர் வேர்ஃபோர் உனக்கு இப்போ எப்படி இருக்குன்னா, நான் இந்த க்ஷணம் மட்டும்தான் ஜீவிக்க போகிறேன். சும்மா நினச்சிக்கோங்க, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ டுடே இஸ் த லாஸ்ட் டே ஆஃப் மை லைஃப். ஏன்னா பரீட்சத்துக்கு 7 நாள் தான் அப்படின்னு தெரிஞ்சது இல்லையா, நமக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு பாவத்தோட, அவ்வளோ தீவிரமான முமுட்சத்தோட, வைராக்கியத்தோட செயல்படணும் அப்படின்னு அர்த்தம். அத்தஹா தேர்ஃபோர். இதுக்கு பொதுவாக ராமகிருஷ்ணர் விவேகானந்தருடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் சொல்லப்படும். விவேகானந்தர் பரமஹம்ச கிட்ட கேட்டுட்டு நிறைய வாட்டி, காளி அம்மா தாய் அம்மா நீ உங்கள்கிட்ட பேசுகிறத நீங்கள் பேசுகிறீங்க அவ்வளோ சுலபமாக, அம்மா என்கிட்ட பேச மாட்டேறான், எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படி எல்லாம்னு சொல்லி கேட்பான். வரும் பேசும்போது உனக்கு அப்படி பேசிதான் ஆகணும் அப்படின்னு உனக்குள்ள அப்படிப்பட்ட ஆசையை ரொம்ப தீவிரமாக இருந்தால் அம்மா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி போதான் பரவாயில்ல அப்புறம் பார்க்கலாம், நீ இப்போ வா குளிச்சிடலாம்னு சொல்லிட்டு கங்கைக்கு போய் குளிக்கலாமனு கொண்டு போனார். கொண்டு போனதுக்கப்புறம் அங்கே குளிக்கும்போது விவேகானந்தருடைய தலைமையில் கையை வச்சுட்டு அந்த ஜலத்தில் தலை அப்படியே அமுக்கி வச்சுட்டார். எவ்வளோ நேரம் இருக்க முடியும், கொஞ்ச நேரம் மூச்சு பிடிச்சிட்டார். அப்படி இருக்கார். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஃபோர்ஸோட மேலே கொஞ்சம் அப்பா மூச்சு வாங்குறார். அப்போ சொன்னார் உபதேசம் ராமகிருஷ்ணர், உள்ள ஜலத்தில் உன்னோட தலை அமுக்கி வைக்கும்போது மூச்சு வாங்கிறது நீ எவ்வளோ தவிச்சுக்கிட்டியோ, அந்த அளவுக்கு நான் இப்போ கடவுள்னே உணரணும். பார்க்கறதுன்னா உணர்றதுன்னு அர்த்தம். ஓகே, நோயிங் இஸ் பீயிங்னு சொன்ன மாதிரி இப்போ நான் அப்படின்னு அடுத்த க்ஷணம் எனக்கு மூச்சு இருக்குமோ இல்லையோ தெரியாது, அப்படிப்பட்ட சிங்கிள் பாயிண்டட்னஸ். எமே வைஷ விருணுதே தேன லப்யஹ தஸ்யைஷ ஆத்மா வின்ருதே தனுஸ்வாம். கட்டோபனிஷத்து. இல்லை இன்னொரு உதாரணம் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தனுக்கு உடம்புக்கு தலைக்கு முடிக்கு நெருப்பு பிடிச்சது. அப்படி தலைக்கு உடம்புக்கு நெருப்பு பிடிச்சவனும் முடிக்கு எங்கே நல்ல ஜலம் இருக்கு, கிணறு ஜலம் எங்கே இருக்குது, கங்கா ஜலம் எங்கே இருக்குன்னு இந்த இது எல்லாத்துக்கும் பார்ப்பானா, உடனே நெருப்பு அணிச்சறதுக்கு ஓடி எங்கே டிச்சு வாட்டராக இருந்தான்னு பரவாயில்ல, சாக்கடை தண்ணியான பிறகு முதல்ல ஜலம் தூக்கி தலைமையில் போட்டுக்கிட்டு அந்த நெருப்பில் நெருப்பு நீக்குவானா. அர்ஜென்சி அதான். அதனால் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பல விஷயங்கள் தீவிரமாக உலகத்தில் நிறைய அடி வாங்கிட்டேன். நிறைய அடி வாங்கி வெளியில் எதனாலையும் கர்மத்தினாலையும் பரிகாரம் பிராயஷ்சித்தவனை அதனி இதனி அவங்க சரி பண்ணணும் இவங்களை சரி பண்ணணும் இதெல்லாம் முயற்சி பண்ணி பிரயத்தனம் பண்ணி வாழ்க்கையில் சோர்ந்து போயிட்டேன், மொட்டு வாங்கிட்டேன் நிறைய. அப்படி ஆனதுக்கப்புறம் இப்போது எனக்கு அதுக்கு வழி காட்டுறதுக்கு இங்கே வழி ஏதாவது இருக்கான்னு குரு சொல்கிறாரே, அங்கே அப்படி வந்த உனக்கு ததஹா அதஹா தேர்ஃபோர் அதஹா. இன்னொரு விஷயம் இல்லை, உனக்குள்ள ஓரளவுக்கு பக்தனுடைய லட்சணங்கள் எல்லாமே உனக்குள்ளே இருந்தால் 12வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் பக்தி யோகம்னு சொல்லி அதுக்கு பேசினார். ஏன்னா அவர் அப்படிப்பட்ட பக்தன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சவனும், அப்படிப்பட்ட பக்தன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சவனும், இந்த குணங்கள் இருந்த பக்தன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சவரனே சொல்லிகிட்டே இருப்பார்.
அப்படி சொல்லும்போது பாதி பக்தி யோகம்னு பேர் வச்சுட்டாங்க. கிருஷ்ணா சொல்லலை. நான் இப்போ பக்தினை பற்றி இந்த நாரதர் சொன்ன மாதிரி அதாதோ பக்திம் வியாக்கியாஸ்யாமஹ அப்படின்னு சொல்லலை. அதில் இருக்கிற கருத்துக்களெல்லாம் பார்த்தா பக்தி பற்றியோட பாராட்டி பேசுகிறார், பக்தனுடைய லட்சணங்கள் சொல்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட பக்தனுடைய லட்சணங்கள் ஓரளவுக்கு கொஞ்சமாவது உனக்குள்ளே இருந்தால் சிலது இப்போது இந்த சீக்ரெட் டாக்ட்ரைன், இந்த சூத்திர ரூபத்தில் இருக்கிற இந்த பக்தியுடைய ஆழமான சீக்ரெட் நீ கேட்கலாம், நீ புரிஞ்சுக்கலாம், நீ அதோட பலத்தினை அடையலாம். என்ன 12வது அத்தியாயத்தில் பகவான் அவ்வளோ சொன்னாருன்னா எல்லாம் சொல்கிறதுக்கு டைம் பத்தாது. அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருண ஏவச்ச. அடுத்த இன்னொரு ஸ்லோகம் சந்துஷ்ட சததம் யோகி. அப்புறம் யஸ்மான் நோ த்விஜதே லோகः யஸ்மான் நோ த்விஜதே சயः. இப்படி மொத்தம் கணக்கு பண்ணி பார்த்தா அங்கே பல ஸ்லோகங்களுக்குள்ள 42 குணங்கள் என்று பக்தனுக்கு இருக்க வேண்டிய லட்சணம். அந்த லட்சணங்கள் இருந்தால் உனக்கு இந்த பக்தியோட பராகாஷ்டா உனக்கு அடைய முடியும். முதல் லட்சணங்கள் இருக்கணும், அதுக்கப்புறம்தான் பக்தியோட பராகாஷ்டா. லட்சணங்கள் எல்லாமே குணங்கள், கேரக்டர்ஸ். 42 கரெக்டாக இருக்கணுமா சார்? எல்லாமே ஒன்று குறைஞ்ச. அதனால தான் அது அப்படி கட்டாயப்படுத்தலை, ஆனால் இருக்கணும் அதெல்லாம். ஸோ அப்படி இருந்தவனுக்கு இப்போ இங்கே சொல்ல போகிற இந்த விஷயம் பரம பிரயோஜனமாக இருக்கும், பரம மங்களத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த விதமாக அதஹ 2 வார்த்தைகளுடைய அர்த்தம் பார்த்தோம். வியாக்கியாஸ்யாமஹ ஜென்ரல் இங்கிலீஷ் மீனிங் we shall expound now therefore we will expound about the bhakti அப்படின்னா வியாக்கியானம் பண்ண போகிறோம். சூத்திர ஃபார்முலான்றாரு, வியாக்கியானம் பண்ணுறாரு. ஆமாம், ஏன்னா சூத்திரம் ஃபார்ம்லேயே முடிஞ்ச வரைக்கும் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், காமெண்ட் பண்ண போகிறேன். அதை பற்றி சொன்ன அர்த்தம் அது என்னுடைய அனுபவம், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் சேர்த்து நான் சொல்லுவேன். நான் சொல்லவில்லை, வீஷ் எல்லாம் அங்கே உய் అనేది இருக்குது, அது ஒரு வார்த்தை முக்கியம். முதல்ல వ్యాఖ్య అనేదికి ఖ్యా అనే పదం రూట్లో ఆఖ్యా அப்படின்னா நல்லா விவரித்து ஆக்கியா. அதே இன்னும் வியாக்கியா ஆயிடுது. விசேஷேண ஆக்கியாயதே இது வியாக்கியா. வியாக்கியா சியாமஹ, வியாக்கியா சாமஹன்னா வில் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறார் ஆச்சாரியர் குரு. வில் எக்ஸ்பிளைன், வில் எக்ஸ்பவுண்ட் தட் டு யூ. என்னது? விசேஷேண வியாக்கியானமாக இது வியாக்கியா. இந்த சியாமஹான்னு சொல்லும்போது கூட இங்கே அர்த்தம் ஏன் வி அనే பதம் உபயோகப்படுத்துகிறாரு, ப்ளூரல் உபயோகப்படுத்துகிறாரு. இது ஃபஸ்ட்டு பர்சன், இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு பர்சன் என்றும் சம்ஸ்கிருதத்தில் உத்தம புருஷ பகுவச்சனம் உபயோகப்படுத்துகிறார். அது அவனை பற்றி ரெஸ்பெக்டாக அவர் பேசிக்கிறதுக்காக இல்லை. அப்படின்னா எத்தனையோ ஆச்சாரியர்களும் எனக்கு முன்னாடி நிறைய பேர் பேசினதே தான் நானும் இப்போ பேச போகிறேன், புதுசாக ஒன்றும் கண்டுபிடிச்சி நானும் உருவாக்குனதில்லை அப்படின்னு குரு பரம்பரைக்கு நன்றி சொல்கிறதுக்கு ஞாபகப்படுத்துகிறது. we shall expound now. ஒரு ஆச்சாரியர் இல்லை, 2 பேர் இல்லை, 3 பேர் இல்லை, எத்தனையோ பேர். அந்த ஹோல் குரு ருஷி பரம்பரைக்கு அவங்க எல்லாரும் ஞாபகப்படுத்தி நாங்கள் இது முன்னாடி என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறதோ அதே தான் இப்போது அதை பற்றி நாரதர் அந்த விதமாக இந்த உத்தம் ஃபஸ்ட்டு பர்சன் ப்ளூரல் உபயோகப்படுத்துகிறாரு. ஆல் த கிரேட் டீச்சர்ஸ் ஆஃப் தி பாஸ்ட் அண்ட் ப்ரெசண்ட் எல்லாரும் என்ன சொல்கிறாங்களோ, எது நீ
நிர்தாரண பண்ணி பக்தி என்ன இதுன்றாரோ அதை பேஸ் பண்ணி நான் என்னோட அனுபவம் கூட வச்சுக்கிட்டு நான் அதில் உனக்கு வந்து அந்த பக்தியோட அர்த்தத்தினை భక్తిயோட లక్షణంగళని భక్తిం వ్యాఖ్యాస్యామః. భక్తిం అనేది வந்து ద్వితీయ విభక్తిలో இருக்கு. We will expound and explain to you now to understand what is that bhakti. அப்படின்னா என்ன? பக்தியோட லட்சணங்கள். பக்தியோட லட்சணங்கள் சொன்னாவே அது நம்ம புரிஞ்சுக்கிறதுனால அந்த அந்த பக்திக்கு இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ்னால நாம் அந்த பக்தி ஆயிடுவோம், அந்த சத்வஸ்து ஆயிடுவோம். ஸோ அதனால் பக்திம் இப்போ ஸ்பெசிஃபிக்காக கடைசி வார்த்தை பக்திని பற்றி விவரிக்கணும். பக்திம் ఇది ஜென்ரலாக சொல்லும்போது பஜ் அనే ஒரு ரூட் வேர்டு தாத்துவில் வந்து சொன்னால் சேவாயாம், பஜிக்கிறது, பஜனை பண்ணுறது, பஜனீயம், சேவனீயம், சேவாயாம். ஆனால் இது ஒரு அர்த்தம் மேலோட்டமாக பார்க்கும்போது, ஆனால் பக்திக்கு இது சம்பந்தம் இல்லை. சம்பந்தம்னா భక్తి வந்து భాజ్ అనే இன்னொரு వార్తలో నుండి వందది. అప్పుడన్న అర్థం డివిజన్ అని అర్థం. విభాజనం యత్ర అస్తి దట్ విభక్తి. விதவிதமாக விபஜிக்கப்பட்டு டிவைட் ஆகிட்டு துண்டு துண்டாக பலதாக துவைத்தமாக பார்க்குறது பேர் விபக்தி. ஆனால் இங்கே அந்த இல்லை, விபஜனம் இல்லை, பாஜனம் இல்லை, கேவலம் ஏகமாக இருக்கிறதே பக்தி. அது பக்கத்தில் வேறு கிராமட்டிக்கல்லி அந்த தா சேர்ந்துச்சு, கித்தி சேர்ந்துச்சு. ஸோ எங்கே டிவிஷன் இல்லையோ, விபஜனை இல்லையோ, ஒன்றாவே இருக்கின்றனதோ அதுக்கு பேர் பக்தி. பாருங்கோ, அந்த வார்த்தையிலேயே டிவிஷன் இல்லாததுன்னு சொல்லும்போது எப்படி இவங்க வந்து துவைத்த பக்தி விசிஷ்டாத்வைத்த பக்தின்னு டிவிஷன் பார்க்குறாங்களோ தெரியல. நம்ம யாரும் எந்த ஆச்சாரிய பற்றின்னு பேசக்கூடாது, அது அந்த இடத்துல அதெல்லாம் கரெக்டாக இருந்தால் கூட. பட் வென் யூ கம் டு த இட் இஸ் அ வேதாந்த அத்வைத்தம் பிரம்மன் எது சொல்கிறதோ பக்தி என்ன ஏகமன் அர்த்தம். where there is no vibhakti, that is called. So yatra vibhajanam bhajanam nasti sa bhakti. அது நௌனா மாறும்போது ஸ்திரீலிங்கம் ஆயிடுது. அதனால தான் சான்னு அடுத்த சூத்திரத்தில் அந்த சா உபயோகப்படுத்துவார் நாரதர். அதனால் இப்படி புரிஞ்சுக்கணும். அப்போது அதனால தான் முதல்ல சொல்லிட்டேன், உபாசனை வேறே பக்தி வேறு. ஜாக்கிரதை புரிஞ்சுக்குங்கோ, என்னமோ கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறார் நினச்சிக்காதுங்க. ஏன்னா உபாசனைன்னு சொன்னால் நானும் அந்த கடவுள் ரெண்டு இருக்கேன். ஆனால் பக்தின்னு வார்த்தைக்கு அர்த்தம் எடுத்துக்கிட்டால் வேர் தேர் இஸ் நோ டிவிஷன். எங்கே பக்தனும் பகவானும் அந்த டிஃபரன்ஸு நீக்கப்படுறதோ, பகவானுக்கு பக்தனுக்கு நடுவில் இருக்கிற அந்த வேற்றுமை வித்தியாசம் இல்லாமல் ஐக்கியம் ஏற்படுறதோ அந்த பாவனை, அந்த நிலைக்கு பேர் பக்தி. பாருங்க, ஃபென்டாஸ்டிக் டெஃபினேஷன். அதுதான் அர்த்தம். இங்கே சுவாமிஜி ஒரு விஷயம் சொல்லுவார். பிரம்மம் பரமாத்மா சத்தியம், அது அவ்யக்தம். ஓகே, ஒரு ஆங்கிள் அப்படி அந்த வார்த்தை புரிஞ்சுக்குங்க, அவ்வளோதான். அவ்யக்தம். ஏன்னா பிரம்மம் இருக்கிற மாதிரி எங்கேயுமே தெரியல. நமக்கு வந்து நாமரூபங்கள் தானே தெரியுறது ஜெகத்து. அதனால தான் பிரம்மன் தேடி பிரம்மனை கண்டுபிடிக்க கஷ்டப்படுறோம். அதனால தானே பகவான் வந்து எங்கெங்கோ வச்சுட்டு, கோவிலில் வச்சுட்டு, மேலே வச்சுட்டு, அந்த லோகத்தில் வச்சுட்டு, அங்கே வச்சுட்டு,
அப்புறம் அலறோம் தேடுறோம். சந்தர்ப்பத்தில் அதை வைகுண்டம்னா கூட அர்த்தம் அதுதான். விகுண்டம் எத்திர விகுண்டம் நாஸ்தி தத் வைகுண்டம். குண்டம்னா வேற்றுமை, டிவிஷன், துவைத்தம், பள்ளம், குழி, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். தேசகால வஸ்துகள் மூலமாக எது பாதிக்கப்படுறதோ அது குண்டம். விகுண்டம் இஸ் கால்டு வைகுண்டம். அப்போ அது என்னதான் இருந்திருக்கணும்? அது ஒரு இடமா? அந்த இடத்துல ஒரு ரூபத்தில் மட்டும்தான் பகவான் பள்ளி கொண்டிருப்பார். அவர் தான் எங்களுக்கு மட்டும், மிச்சம் எல்லாரும் பற்றி இல்லை. இதெல்லாம் பிகினிங் எல்கேஜி. அதனால தான் அந்த உபாசனா பரமான பக்தி முதல் படி பக்தி. ஓகே, அப்படி இருக்கும்போது அப்படி தான். ஆனால் உண்மையான பக்தி வார்த்தைக்கு வந்தாச்சுன்னா இப்போ இந்த பக்தி சூத்திரம் படிக்கிறோம். ஆச்சரியப்படுவீங்க, நாரதர் இந்த மொத்தம் புஸ்தகத்தில் சூத்திரம் 84 எங்கே கூட பகவானுடைய நாமம் ரூபம் பற்றி வர்ணிக்கவே இல்லை. அப்பா அப்படியா சார்? நமக்கு கஷ்டமாக இருக்கும். 12வது அத்தியாயம் பகவத்கீதையில் கூட இதுதான் நடந்தது. அவ்வளோ பேசுகிற இடத்துல பகவான் எங்கேயுமே கூட மே மம மை இந்த மாதிரி அதெல்லாம் உபப்படுத்துகிற. அங்கே அர்த்தம் என்னன்னு அதெல்லாம் அது ஏக வஸ்துன்னு பற்றி தான் சொல்கிறது. வேதைஷ சர்வை அகமேவ வேத்யா. இந்த அகமன் என்ன தோணுறதோ அந்த அகம்மனு எல்லாருக்கும் தோணுறதா? நான் அந்த நான் అనేది என்னது தெரிஞ்சுக்கிறது தான் சர்வ வேதங்களுடைய நோக்கம். அப்பா வேதைச்ச சர்வை அகமேவ வேத்யா. இந்த வார்த்தை உபனிஷத்திலும் வருது, பகவத்கீதை 15வது அத்தியாயத்திலும் வருது. ஸோ வேறு என்ன சொல்லிட்டு இருக்கு சுவாமி? ஒரு கருத்து பாருங்க. அவ்யக்தம் அந்த சத்தியம் பிரம்மா. அவ்யக்தம்னா அர்த்தம் இந்த இந்திரியங்களுக்கு புலங்களுக்கு மனசுக்கு எட்டாததுனால அதீந்திரியம், அகோச்சரம், அக்ராஹ்யம், அசப்தம், அஸ்பர்ஷம், அரூபம். அதனால அவ்யக்தம் பிரம்மா. அது எப்போ வியக்தமாகிறதோ இன்னர் பொட்டென்ஷியல் மாயாசக்தினால ஈஸ்வரா ஜகத்து. ஈஸ்வரன் வேறு இல்லை, ஜகத் வேறு இல்லை. மறுபடியும் இதுவும் புரிஞ்சுக்கணும். ஈஸ்வரனே தான் ஜகத்தாக காணப்படுறாரு, ஜகத்தே தான் ஈஸ்வரன். அதனால கடவுளுக்காக எங்கோ தேடக்கூடாது. ஒரு நாமத்தில் ஒரு ரூபத்தில் தேடிக்கிட்டே வாழ்க்கை முடிக்க வரைக்கும் அப்படி இருக்கக்கூடாது. கண்ணில் தெரியும் காட்சி எல்லாம் கமலக்கண்ணா உன் தோற்றமனே ஜெகத்தீஸ்வரர். ஸோ அவ்வக்தம் வியக்தமாயிடுது. இங்கே வரைக்கும் இப்படி புரிஞ்சு இங்கே வரைக்கும் இருந்தால் நோ ப்ராப்ளம். இங்கே சம்சாரம் உருவாக்கலை, ஜகத்து உருவானா கூட ஈஸ்வரன் தான் ஜெகத்தை நடத்தி கொண்டிருக்கார். ஈஸ்வரே தான் ஜெகத்தாக காணப்படுறாரு, பலதாக இருக்கார், எல்லாம் அவரே தான். இப்போ சம்சாரம், துக்கம், பயமும் மோகமும் சோகம் இதெல்லாம் எங்கன்னு தொடங்குறது? அவ்வக்தம் வியக்தம் வரைக்கும் நல்லதாக இருக்கே. அப்புறம் வியக்தி, எங்கே வியக்தி வர்றதோ, இண்டிவிஜுவாலிட்டி உருவாகிறதோ அங்கே பக்தி இல்லை. வியக்தி காணாமல் போனாதான் பக்தி. அதனால தான் வியக்தி இண்டிவிஜுவாலிட்டி அதுதான் ஜீவா. வியக்தி என்ன ஜீவா. ஜீவான்னா உடனே சம்சாரம் தொடங்கிச்சு. அப்புறம் இந்த சம்சாரத்தினால பயப்படுறது, அதில் தப்பிச்சுக்கணும்னு முயற்சி பண்ணுறது. அதனால தான்
సంసారత్తులోని తప్పించుకోవడమన్నా ఓకే த லிபரேஷன் ஃபார் மீ, எனக்கு மோட்சம் வேணும்னு சொன்னால் இதெல்லாம் நடக்காது. அர்த்தம் என்னன்னா ஃப்ரீடம் ஃப்ரம் ஐ. சுவாமிஜி சொல்லுவார், நாட் ஃப்ரீடம் ஃபார் ஐ. எனக்கு மோட்சம் இல்லை, என்ன நானே அகங்காரத்திலிருந்து விடுதலை அப்படின்னா வியக்தியே இல்லை. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், வேர் தேர் இஸ் நோ இண்டிவிஜுவாலிட்டி, அகங்கார வியக்தி, அந்த நிஷ்டைக்கு பேர் பக்தி. அதுதான் ஞானம். இல்லைன்னு என்னாகும், இந்த வியக்தினால இப்போ என்ன ஆயிடுச்சு, விசேஷேன வியக்தமாகிறதுக்கு பேர் வியக்தி. இந்த வியக்தி அப்படி நிற்க மாட்டானே, வியக்தின்னு தனியாக ஒருத்தனாக இருக்கான், இவனுக்கு பலதாக தெரியறதே, அங்கே தான் விபக்தி தொடங்கிறது. அந்த விபக்தி விபஜனை தொடர்ந்து துவைத்தம் பார்க்கறது பேர் தான் சம்சாரம். இந்த அகங்காரமான வியக்தினி விடாமல் எடுக்கிறதுக்கு பேர் தான் அஜ்ஞானம். ஒரே ஒரு கருத்து சொல்லி இதோட நிறுத்தம் பாருங்கோ. நவ் த கன்க்ளூஷன் ஆஃப் திஸ், அகம் நான் అనేది அது వ్యక్తి இல்லைன்னு தெரிஞ்சுக்கலன்னா அது பலதா விபஜனாய் விபக்தி ஏற்படும். கிராமரில் இந்த விபக்தி உபயோகம்தான். என்ன சொல்லுவோம், சும்மா அஸ்மத் சர்வநாம சப்தத்துக்கு டெக்ளினேஷன் கொடுத்தா விபக்திகள் அகம், மாம், மயா, மே, மத், மம, மயி. சம்ஸ்கிருதம் புரியல என்ன பரவாயில்ல, தமிழில் சொல்கிறேன் பாருங்க. இது 6 வரும், 7. நான், எனக்கு, என்னால், என்னுடைய, எனக்காக, ஓகே, என்னிலிருந்து, அப்புறம் என்னுடைய, எனக்குள்ளேயே, ஓகே, கேஸ் எண்டிங்ஸ் பாருங்க. இதுக்கு பேர் தான் விபக்தி. இதுதான் சம்சாரம், டக் ஆஃப் வார். நான், என்னோடது, என்னால், எனக்கு, நான், எனக்குள்ள, என்ன மேலே, ஆஹா. இது எல்லாத்தையும் எப்போ மூட்டை கட்டி தூக்கி போடுறோமோ அப்போதான் பக்தி அங்கே வந்து நிற்கிறது. ஸோ அடுத்த வாரம் அடுத்த சூத்திரங்களை நம்ம விசாரணை செய்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.